என்னங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கேயும் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான். தலையில் பார்த்தா பூ மட்டும் தான் குறையா இருக்குது. சரி அதையும் வச்சுட்டு வந்துடலாம். என்னதான் உடம்பு முடியாமல் இருந்தாலும் மேரேஜுக்கு அப்படி கிளம்பிட்டேங்க. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸையும் ஒன்றா பார்க்கலாங்கிற ஒரு சந்தோஷம். எல்லாரையும் பார்க்குறதே நமக்கு பாதி நோய் போயிடுன்ற ஒரு நம்பிக்கை. சரி எல்லாரையும் போய் பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாச்சுங்க. இவங்கள நானும் அங்கிள்னு கூப்பிடுவேன். என் பசங்களும் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுமே அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ் மாதிரி அவங்க அப்படி தலைமுறையாக அங்கிளாகவே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் நாத்தனாரோட வீடியோலாம் எடுத்துகிட்டு நாத்தனார் பசங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் சுற்றி சுற்றி கவர் பண்ணிவிட்டு நேத்ரா பார்த்தீங்கன்னா, என் நாத்தனார் பொண்ணோடவே அப்படியே ஜாயின் ஆகிட்டா. அழகாக சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே அவள் கூட அழகாக கிளம்பிட்டாங்க. எல்லாரையும் ஒரு நாள் ஒன்றா பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு காலையில் முகூர்த்தத்துக்கு போயாச்சு. வல்லக்கோட்டையில் தான் முகூர்த்தம். காலையில் முகூர்த்தம் முடிச்சுட்டு அப்படியே வல்லக்கோட்டை முருகர் கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க மண்டபத்துல இருந்து. எல்லாரோடும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய்ங்க.